எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் விக்டோரியா, வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதி உள்ள நல்ல தங்கமான குணம் உள்ள ஒரு பெண் வளர்ந்தாமல் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க கிறிஸ்டின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க 3 டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு இப்போ ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஃப்ரீலான்சராக தான் வேலை பார்க்குறாங்களா. அதாவது இவங்களுக்கு பல கம்பெனி வந்து இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல தாராளமாகவே நல்ல வருமானம் வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்து இப்போ வயசாகிட்டதில் ரிட்டர் ஆகிட்டாங்களா. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க குடும்பம் மேலே வசதியான ஃபேமிலி தான்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தானே செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே இவங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களாமா. இவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ண ட்ரை பண்ணாலும் அவர் ஒத்து போகலன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களா. அப்புறம் இவ்வளோ நாளாக இருக்கிற லைஃப் நல்லபடியாக போக இப்போ வரன்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவ்வளோ நாளாக தனிமல் தான் துணியில் வாழ்ந்துட்டு வராங்களா. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற லைஃப் நல்லபடியாக போக இப்போ வரன்னு பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு போகணும் ஆசைன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக கேரிங்க கடைசி வரை பார்த்துட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக கடைசி உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் இவங்கள மாதிரி துணை இல்லாமல் தனிமையில் இருந்து துணை தேடுறீங்க அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வசதியும் நல்ல குணமுள்ள பெண் வேணும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.